கேன்வா இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம யோசிக்கிறதுக்கும் தாண்டி பண்ண முடியும் கேன்வாவில். அது என்னென்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு 2 ட்ரிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் க்ரீன் ஸ்க்ரீன் தேடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப்ல போய் தேடுறீங்க, இல்லை வேறு வெப்சைட்டில் தேடுறீங்க, எனக்கு கஸ்டமைட்டு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் பண்ண முடியல இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய எடிட்டர்ஸ்க்கு அண்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்றது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் நான் டெமோவே காட்ட போகிறேன். ஸோ இது மட்டும் தான் பண்ண முடியும்னு இல்லை, ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இதுமாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம். ஸோ வீடியோக்குள்ளே போக தயாராக இருங்க. நான் கேன்வாக்குள்ள இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் கேன்வாவோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. வீடியோ சர்ச் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கிரியேட் பிளாங்க் கொடுத்தாலும் ஓகே. நான் கிரியேட் பிளாங்கே ஓகே. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி போகிறேன். ஏன் வீடியோ அப்படின்னா நார்மலாக லோகோ டெம்ப்ளேட்ஸ் தான் நிறையா இருக்கும், பட் அது வீடியோவாக வராது. ஸோ இந்த செகண்ட் இங்கே இருக்குல்ல அந்த எடிட்டிங் டைமிங் வந்து வராது. ஸோ அதனால தான் ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம க்ரீன் ஸ்க்ரீனாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ரீனாக தான் இருக்கும். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நான் போயிடுறேன். ஸோ இங்கே வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடை கிளிக் பண்ணி இங்கே கலர் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஆப்ஷன் போய் க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நார்மலான இப்போ யூடியூப் வீடியோ போயிட்டு இருக்கு, இப்போ கீழே பார்த்தீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, இதுதான் மேக் பண்ண போகிறோம் எப்படின்னு சிம்பிளாக. ஓகே, ஒரு மொபைல் இங்கே எலமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் தேடிக்கலாம். ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடிங்க அப்படின்னா அதே கிராஃபிக்ஸ் கிடைக்கும். கிராஃபிக்ஸ் கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வந்து நான் கொஞ்சம் பெருசாக ஆக்கிக்கிறேன். அண்ட் இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மேக் பண்ணணும். ஓகேவா, ஸ்க்ரீன் ரெக்கார்டை மேக் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டு உங்கள் ஃபோனில் ஆன் பண்ணி விட்டு ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் போய் உங்கள் பேஜ் சர்ச் பண்ணி உள்ளே போகிற மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அது நான் சேவ் பண்ணியிருக்கேன். சொன்ன மாதிரி நீங்கள் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து நீங்கள் அப்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் நீங்கள் அப்லோட் ஃபைல் கொடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு தென் இந்த அப்லோடில் வந்து வீடியோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இங்கே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்து வச்சா போதும். அண்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த சைஸ் கேட்குற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் ப்ரிண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே இருக்குது, உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது வந்து இந்த அளவுக்கு ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்கும் எலமெண்ட்டுக்கு என்னால் கிராஃபிக் செட் பண்ண முடியும். அனிமேஷன் செட் பண்ணி எனக்கு எந்த மாதிரி அனிமேஷன் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை செட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கும் சேம் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்போ தான் எனக்கு கிளியராக இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன அனிமேஷன் வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ எது ஆக்டிவேட்டாக நல்லா இருக்குமோ அதை கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக நான் பண்ணிட்டேன். ரெண்டுத்துக்குமே நான் கிராஃபிக்ஸ் கொடுக்குறேன். உனக்கு வந்து ரைஸ், எனக்கு வந்து பாப், இது ரெண்டுமே நான் அனிமேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக ஒரு இன்ஸ்டாகிராம் ஐக்கான் நான் வச்சுக்கிறேன். அப்படி கிளிக் பண்ணால் நிறைய லோகோஸ்லாம் வரும். ஸோ இந்த லோகோ எனக்கு போதும். ஸோ இன்ஸ்டா லோகோ நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். ஸோ இது அனிமேஷன் செட் பண்ணியாச்சு. இப்போ இதுவே ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து நம்ம சில டெக்ஸ்ட்லாம் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் சிம்பிளாக நீங்கள் இப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஜஸ்ட் ஏதாச்சும் ஆட் பண்ணலாம். நான் ஷேப்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஷேப்ஸ் ஆட் பண்ணி எனக்கு கலர் என்ன வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நான் பிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ ஷேப்ஸை நீங்கள் கரெக்டாக வச்சு எந்த இடத்துல பொசிஷன் வேணுமோ அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. அண்ட் இதுக்குள்ளே நீங்கள் டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணலாம். ஓகே, இப்போ இதுக்கும் நீங்கள் அனிமேஷன் அண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கலாம். ஓகே, கூல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஈஸியான உங்களுக்கு கஸ்டமைஸான ஒரு க்ரீன் ஸ்க்ரீனை க்ரியேட் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு சாம்பிளாக வச்சு இதே எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலான்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் அதே தான் பிளெயின் ஒரு லோகோஸ் இன்னொரு டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அண்ட் நான் முன்னாடி இங்கே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒருவேளை உங்கள் ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோன்னா எக்கச்சக்கமான பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது, வெப்சைட் இருக்குது. அண்டு கீழே போடுற இந்த வெப்சைட்லாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. எந்த இமேஜில் உங்கள் இமேஜ் டிசைன் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அண்ட் இமேஜ் என்ஹான்சரும் நிறைய வந்துடுச்சு. ஸோ நம்ம நிறைய ரீல்ஸ் அதை பற்றி போட்டிருக்கோம் இன்ஸ்டாகிராமில். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ன டெக்ஸ்ட் வேணால் இருக்கட்டும். நான் ஆட் ஹெட்டிங் கொடுத்துட்டு நான் மண்டே அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு ஒரு போல்டாக இருக்க டெக்ஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நாச்சோ பிளாக் இந்த போல்ட் டெக்ஸ்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன அழகாக இருக்கும்னு தெரியுதோ ஸோ உங்களோட பர்ஃபெக்ஷன் தான் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு அதே இருக்கட்டும். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணி வச்சுக்கிறத இங்கே அப்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது பேக் சைடு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், பேக் சைடு வந்தாலும் சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன். இதை வந்து அப்படியே Ctrl X கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அண்ட் டெக்ஸ்ட் சூஸ் பண்ணிட்டு Ctrl V கொடுத்தா இது வந்துடும். ஓகே, சிம்பிள். அண்ட் தென் இதை வந்து இன்னும் கொஞ்சம் வேணால் கீழே இறக்கிக்கோங்க. அண்ட் இது வந்து நான் அப்படியே
பின்னாடி இருக்க டெக்ஸ்ட்டை இப்போ Ctrl+C கொடுத்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். அண்ட் இந்த இமேஜில் வச்சு அகைன் Ctrl+V கொடுத்தா முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ கரெக்டான பொசிஷனில் வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் எல்லோ சூஸ் பண்ணேன் பிகாஸ் எனக்கு அந்த ப்ளூக்கும் எல்லோக்கும் ரொம்ப அழகாக இருந்ததுனால நான் எல்லோ சூஸ் பண்ணேன். நீங்கள் என்ன கலர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கும் நான் எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் முக்கியமான பார்ட் இதுதான், இந்த முன்னாடி இருக்க டெக்ஸ்ட்டை நீங்கள் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த இடத்துல, அதை கிளிக் பண்ணி ஹாலோ அப்படின்ற ஒரு பர்டிகுலர் எஃபெக்ட் இருக்கும், ஸ்டைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான இந்த ஒரு இமேஜ் எடிட்டிங் வந்து ஈஸியாக கிடைச்சிது. இனிமேல் கேன்வா வச்சு எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ண முடியும். அண்டு ஃபைனலாக கேட்கலாம், நிறைய பேர் கேன்வாவில் நான் பெய்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. டெஃபினெட்லி நான் பெய்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணவே கிடையாது. நான் பண்ணது எல்லாமே ஃப்ரீ ஆப்ஷன்ஸ் தான். அண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உள்ள குவாலிட்டி குறையுது அப்படின்னா இமேஜ் என்ன ஆன்சர் இருக்குது கட் அவுட் ப்ரோவோடது, அதில் போய் நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் பிக்சரை ஈஸியாக ரெசல்யூஷன் அதிகமாக ஆக்கிக்க முடியும். ஸோ அதை பற்றி கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி 2 ஃபியூச்சர்ஸ் நம்ம ஈஸியாக பார்த்தோம். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதை வேணால் உங்களுக்கு ஆப்ஷன் ரெடியாக இருக்குது, நீங்கள் யோசிக்கிற விஷயத்தை வச்சு தான். ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீனும் இந்த எஃபெக்ட்டுமே ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிசைனிங் வீடியோஸ், எடிட்டிங் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே கனெக்டட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.